ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு குரு ராகு சார பரிவர்த்தனை பற்றியது. மகர லக்ன அன்பர்களுக்கு 60 நாட்களுக்கான பலன். அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள 60 நாட்கள். இந்த நாட்களில் 2ல் இருக்கார் ராகு, 6ல் இருக்கார் குரு. இந்த 2ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிற வகையில், அது ஒரு நல்ல தொடர்பாகவும் அமையக்கூடிய வகையில் ஒருவருக்கொருவர் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி கொள்கிறார்கள். ராகுவனுடைய நட்சத்திரத்திலே குரு திருவாதிரையில் போகிறார், மிதுன ராசியில். குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் போகிறார் ராகு, கும்பராசியில். இந்த ரெண்டுமே நமக்கு தனஸ்தானம், ருண ரோக சத்ரு ஸ்தானம் மற்றும் நமக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஸ்தானம், பண வரவை பெருக்கக்கூடிய ஸ்தானம், பண வரவை சேமிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ நமக்கு யாருக்கெல்லாம் குருவனுடைய ராகுனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் போகுதோ அந்த டைமுக்கு இந்த பரிவர்த்தனை பாசிட்டிவாக நடக்கும். திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு தனயோகம் நடக்கும் என்றால் அது பிரம்மாண்டமாக நடக்கும். குருவும் தனத்துக்கு காரகன், ராகுவும் பிரம்மாண்டத்திற்கு காரகன். அதே மாதிரி ஒரு வேலையில் புதுசாக நம்ம அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேலையானது நமக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கெல்லாம் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி ஈடுபாட்டை அதிகம் வளர்த்துக்கணும். இப்போ ஒருத்தருக்கு லோன் அப்படிங்கிறதும் 6ஆம் இடம் தான். சம்பளம் வாங்குகிற இடத்த சம்பளத்தை பேஸ் பண்ணி வர்ற லோனும் எடுத்துக்கலாம். அல்லது தொழில் செய்கிற இடத்துல தொழில் சார்ந்த முதலீடுகளாக நாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இருக்கிற ரிக்குயர்மெண்ட்டான லோனாகவும் அதை எடுத்துக்கலாம். மற்றும் பண சேமிப்பு அப்படிங்கிறது முதலீடு சார்ந்த பொருட்கள், இப்போ நகை, ஆபரணங்கள், இது மாதிரியான சேர்க்கைக்கும் இது சாதகமான நேரமே. இது நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகுவோ குருவோ மைனஸாக இருந்திருந்தால், அதாவது கெட்ட தொடர்புகள் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் சார்ந்து நமக்கு திசை புத்தி அந்தரம் நடத்துவதாக இருந்திருந்தால் புதிய முதலீடுகள், அதிக முதலீடுகள், வளர்ச்சியான முதலீடுகளை தவிர்க்கணும். அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி நமக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். பேச்சினால் சம்பாதிக்கிறது, வழக்குரைஞர் அது மாதிரியான மத்தியஸ்தம் பண்ணுறது மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய கனரக வாகனங்கள் சார்ந்து இயங்கிறது, கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து மிகப்பெரிய ஒரு கட்டடமாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், இயந்திரங்களாகட்டும், மிகப்பெரிய அளவில் நமக்கு பொதுப்பணித்துறை வேலைகளாகட்டும், இதையெல்லாம் செய்வதற்கு இந்த ராகுவும் குருவும் பிரம்மாண்டமாக வேலை செய்வாங்க. அதே போல் குரு நமக்கு அடுத்தடுத்த வெற்றிகரமான நடவடிக்கைகளை, இப்போ ஒரு ஏலத்தில் போய் டெண்டர் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதில் வெற்றி அடைஞ்சு பண்ணக்கூடிய காரியங்கள். அதே மாதிரி ஒரு போட்டி பந்தயம் மிகுந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறது. அதுபோக பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் சார்ந்து நமக்கு பாசிட்டிவாக ஆதாயம் கிடைக்கிறது. இத்தனையும் நடக்கும். சரி, இப்போ நம்ம
அமைப்பில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா, இப்போ மாற்றம் சம்மந்தப்பட்டதுக்கு தடை தான் பண்ணும். அதனால் இந்த சமயத்தில் இருக்கிற தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணுங்க, வளர்ச்சி நடக்கும். புதிய ஆர்டர்கள் தான் மாற்றம், நம்ம ஃபீல்டு மாற்றமும் வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு கட்டடமாகட்டும், நம்மளுடைய இடத்துல ரியல் எஸ்டேட்டை சம்மந்தப்பட்டதில் டெவலப் பண்ணுறதாகட்டும், அல்லது உற்பத்தி சார்ந்த தொழில்துறைகளில் நமக்கு உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய அதிகமான வளர்ச்சி திட்டங்களாகட்டும், இதெல்லாம் நமக்கு பலன்படும். குழந்தைகள் புகழ் பெறுவார்கள். நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், டெக்னிக்கல் நாலேஜ், கிரியேட்டிவிட்டி மைண்டு, அதன் மூலம் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதுபோக நமக்கு கடன் வருவாய், ஃபைனான்ஸ் ரீதியாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க ஜனன ஜாதகத்தில் தொழில் காரகத்துவமே அதுவாக இருந்து நடந்து கொண்டு இருக்கும்போது இது அடிஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஆனால் இப்போ திருமண காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் யாருக்கெல்லாம் குரு ராகு தசாபுத்தி ஓடுதோ அவங்களுக்கு தடை பண்ணும். அல்லது ஏற்கனவே குடும்ப உறவுகள் சார்ந்து அல்லது கணவன் மனைவி சார்ந்து வாக்குவாதங்கள் அதிகமாக போகும், அதிருப்தியான மனநிலை ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போக பழகிக்கணும். மற்றபடி எதிர்பாராத தனவரவும் சில பேருக்கு கிடைக்கும். உயில் மூலம் வரக்கூடாது, ஒரு இன்சூரன்ஸ் மூலம் வரக்கூடியது, அது சார்ந்த நன்மைகளும் நடக்கும். அதுபோக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்லாக்காக விட்டுடணும். ரொம்ப அதி தீவிரம் காட்டக்கூடாது. பூர்வீக சொத்துகள் அது பாட்டுக்கும் ஏதாவது வழக்கில் போயிட்டுருக்குன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கும். அதை போட்டு ரொம்ப நாம் அவசரப்பட்டு ப்ரெஷர் கொடுக்கறது வேண்டியதில்லை. அது மாதிரி தான் ஒரு திடீர் பிரயாணங்கள், வெளிநாட்டு படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, இது சம்மந்தப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒரு இம்மீடியட்டாக சுதந்திரமாக செய்கிறதுக்கு வழி இருக்காது. ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சி போனால் தான். ஆனால் கொஞ்சம் போராட்டம் மிகுந்ததாக இருக்கும். சொந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, நண்பர்கள் இவங்களுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுறது நமக்கு கொஞ்சம் அதிருப்தியை கொடுக்கும். அதனால் உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் அதுவும் நல்லா இல்லை. மூலதனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பீரியடு. இன்வெஸ்ட்மெண்ட்டு வளர்ச்சி அடையும். ஏற்கனவே ஏதாவது ரொட்டேஷனில் நிலுவையில் இருந்த பணமும் வந்து சேரும். அந்த அளவுக்கு இது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.